Hi students, welcome to RKMS channel. இதில் பார்த்தீங்கன்னா 10th class இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் கொஷின் பேப்பர் 2023. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ லாஸ்ட் இயர் அவங்க வந்து யூனிட் டெஸ்ட்டாக நடத்தினாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர் நம்ம ஃபஸ்ட் மிட்டம் யூனிட் டெஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், 1 மார்க்ஸ் இருக்குது, 2 மார்க்ஸ், அதெல்லாம் பாருங்கள், கிராமர் வைஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பாருங்கள். ஸோ 1 மார்க்ன்றது ஒரு 9 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சினானிம்ஸ் ஒரு 3 கொடுத்துருக்காங்க, ஆன்டானிம்ஸ் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூரல் ஃபார்ம், ஸோ fill in the blanks ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்ராப்ரியேட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண சொல்லி. நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஒரு 9 1 மார்க்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ், ஒரு 3 கொஷின்ஸ் எழுதணும். செக்ஷன் 2லேயும் பொயட்ரிக் சம்மந்தப்பட்டது, அதில் ஒரு 3 கொஷின்ஸ். ஸோ 3 2 6 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் சப்ளிமெண்ட் கிராமர்னு நினைக்கிறேன். ஸோ கிராமரில் வந்து 2 கொஷின்ஸ், எனி 2 கொஷின்ஸ், 2 2s are 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ ப்ரோஸில் ஒரு 5 மார்க் 2 கொடுத்துருக்காங்க, 1 எழுதணும். அதே மாதிரி பொயட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மெமரி போயம். நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்ப்ரஹென்ஷன் பேசேஜ் கொடுத்துட்டு அது வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் இயர் யூனிட் டெஸ்ட் கொஷின் பேப்பர். இது வந்து 10th சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.